வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்து பார்ட் 1 தான். ஸோ இது ரொம்ப லென்த்தான ஒரு சாப்டர் அப்படிங்கிறதுனால, பார்ட் 2 வீடியோ நான் சீக்கிரமா வந்து அப்லோட் பண்றேன். அத அப்லோட் பண்ணதுமே அதோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் அங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா. சரியா? இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிளாஸ் 9ல இருக்கக்கூடிய மேட்டர் இன் அவர் சரௌண்டிங்ஸ் அப்படின்ற சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ல 2-3 பேர் பர்டிகுலர் அந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலா இந்த வீடியோ. இந்த லெசன் வந்து ரொம்ப பேசிக்கான ரொம்ப சிம்பிளான கான்செப்டா இருக்கும். ஆனா நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பேசிஸ்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுமே பார்க்கறதுக்கு ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிள் வைஸா தான் இருக்கும். சரியா? ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் இது. இப்போ நீங்க உட்காந்துருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களை சுத்தி என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். மரம், செடி, கொடி, வானம் எல்லாமே பார்க்க முடியுது உங்களால. வீட்டில் இருக்கக்கூடிய டேபிள், வீட்டில் இருக்கக்கூடிய சேர், பாத்திரங்கள், இது மாதிரி நிறைய ஃபோன், மொபைல், பேப்பர், இது மாதிரி நிறைய விஷயங்களை உங்களால பார்க்க முடியுது இல்லையா? அதுல எப்படி இருக்கும்? எல்லாம் ஒவ்வொரு ஷேப்பாவே இருக்குமா? கிடையாது. வேறு வேறு ஷேப்ஸ்ல இருக்கும், வேறு வேறு சைஸ்ல இருக்கும், வேறு வேறு டெக்ஸ்டர்ல இருக்கும், வேறு வேறு கலர்ல இருக்கும். இதே மாதிரி எண்ணில் அடங்காத நிறைய விஷயங்களை உங்களால பார்க்க முடியுது. ஆனா இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா வெவ்வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாமே ஒரு மெட்டீரியலால உருவானது தான். ஏதோ ஒன்று இந்த ஏதோ ஒரு மெட்டீரியலால உருவானது தான். நம்மளோட சயின்டிஸ்ட்லாம் என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா, தே நேம்ட் இட் அஸ் மேட்டர். ஓகே, இது எல்லாமே ஒரு மேட்டரால உருவானது. ஸோ இட்ஸ் மேட்டர் அப்படின்னு பேர் வச்சாங்க. நம்மளால கண்ணால பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சரி, எடுத்துக்காட்டுக்கு ஏர் வி பிரீத், நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றாகட்டும், ஃபுட் வி ஈட், நம்ம சாப்பிடக்கூடிய உணவாகட்டும், நம்ம பார்க்கக்கூடிய கல், ஸ்டோன்ஸு, கிளவுட்ஸு, ஸ்டார்ஸு, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஏன் ஒரு துளி வாட்டர்லேருந்து நம்ம சாண்டிலேருந்து ஒரு பர்டிகுலர் பிஞ்ச் ஆஃப் ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ அந்த பர்டிகுலர் அது கூடமே இது எல்லாமே ஒரு மேட்டர் தான். இது எல்லாமே ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியலுக்கு தான் நம்மளோட சயின்டிஸ்ட் வந்து மேட்டர் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ இதுதான் நம்மளோட சாப்டருமே, மேட்டர் இன் அவர் சரௌண்டிங்ஸ். புரியுதா? ஸோ சூப்பர். இதுதான் ஓகேவா? ஸோ ஒரு வெற்றிடத்தை வந்து ஏதோ ஒரு பொருள் நிரப்புது. ஸோ அதுதான் வந்து மேட்டர். they have both mass and volume. அது ஏதோ ஒரு சைஸ் இருக்கும். அது சின்னது பெருசு அதெல்லாம் கணக்கு கிடையாது. பட் அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கு. அது வந்து அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருக்கு. ஓகே. ஸோ இந்தியன் பிலாசபர்ஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மேட்டர் வந்து 5 கிளாஸிஃபை பண்றாங்க. ஏதோ வேற எதுவும் நினைச்சிடாதீங்க. நம்ம டெய்லி லைஃப்ல பார்க்கக்கூடிய அந்த 5 பூதங்கள் தான் சொல்லுவாங்க இல்லையா? பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்க இல்லையா? நீர், காற்று, நிலம், நெருப்பு, ஆகாயம், ஏர், வாட்டர், எர்த், ஸ்கை, லேண்ட், இந்த மாதிரி 5 வகையான இது மட்டும்தான் இந்த மேட்டரை வந்து குறிக்குது. இந்த 5 வகையான இந்த பஞ்சபூதத்துக்குள்ள தான் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்து அடங்கும். சரியா? அண்ட் இந்த விஷயத்த வந்து ஏஷியன் கிரீக் பிலாசபர்ஸ் கூட ஒத்து இருக்காங்களாம். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய நம்ம அந்த மாடர்ன் சயின்டிஸ்ட்லாம் இன்னுமே இந்த ஒரு விஷயத்தில் வந்து எவால்வேட் ஆகி மேட்டரை வந்து 2 டைப்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அந்த பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஆன் த பேஸ்ட் ஆன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ மேட்டர் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, மேட்டர் இஸ் பேஸ்ட் ஆன் கெமிக்கல் நேச்சர் அப்படிங்கிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறேன். சூப்பர். இது வரைக்கும் கிளியராக இருக்கா? நோ டவுட்ஸ் இல்லையா? சரி, சூப்பர். நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர். எல்லா விஷயத்துக்கும் ஒரு மேட்டருக்கும் ஃபிசிக்கல் ஃபீச்சர் இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ மேட்டர் வந்து எப்படி பார்க்குறதுக்கு அது ஒரு கண்டினியூஸாக இருக்குமா, இல்லைனா ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகலாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம். அதில் ஒரு செட் ஆஃப் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்க்கும்போது இது ஒரு கண்டினியூஸ் வுட்டாக இருக்குமா, ஒரு பிளாக் ஆஃப் வுட்டை எடுத்து பார்த்தோன்னா அப்படியே ஃபுல்லாக இருக்குல்ல மரக்கட்டை, அப்படி இருக்குமா, இல்லைனா என்ன சொல்கிறது, அந்த சாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிஞ்ச் ஒவ்வொரு துணுக்களுமே இது மேட்டரா அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் தான். ஓகே, மேட்டருன்றது பெருசாக தான் இருக்கணும்னு கிடையாது. நான் சொன்னாலே சின்ன சின்ன அணுக்கள், துகுக்கள், இது எல்லாமே வந்து மேட்டர் தான் உள்ளடங்கும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சொல்கிறாங்க. ஒரு பீக்கர், அதாவது ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து 100 ml ஆஃப் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிளாஸில் வந்து ஒரு பாதி வர மாதிரி வந்து ஒரு 100 ml வர மாதிரி கிளாஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஸோ அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுகர் ஆனாலும் சரி, சால்ட் ஆனாலும் சரி, ஏதோ கொஞ்சம் அளவில் எடுத்துக்கோங்க. ஓரளவு கொஞ்சம் ஓகே எடுத்துகிட்டு அதை வந்து அந்த தண்ணியில் போட்டுருங்க. நல்லா வந்து கரைச்சி விட்ருங்க. ஸோ கரைச்சி விட்டுட்டு அந்த வாட்டர் லெவலில் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா? மறுபடியும் கரைச்ச பிறகு இப்போ ஏதோ ஒரு விஷயம் அதில் ஆட் ஆகிருக்கு எக்ஸ்ட்ராவா இல்லையா? ஸோ ஆட் ஆகிருக்கு. இருந்தாலும் அந்த வாட்டர் லெவலில் செக் பண்ணி பார்த்தா அந்த வாட்டர் லெவலில் வந்து எந்த ஒரு மாற்றமே இருக்காது. அது வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் போட்ட அந்த சுகர், சர்க்கரை, இது எல்லாமே வந்து கரைஞ்சிருக்கும்.
நீங்கள் யோசிக்கலாம், வாட்டர் லெவல் அப்படியே இருக்குது, ஆனால் நம்ம இப்போ ஒரு ஸ்பூனோ இல்லை சுகரோ நம்ம போட்டிருக்கோம். அப்போ ஒரு ஸ்பூன் அப்படிங்கும்போது அதோட வால்யூம் அது இன்க்ரீஸ் பண்ணி தாங்கன்னு ஆகணும் அப்படின்ட்டு. ஏன்னா இதுதான் ஒரு விஷயம். ஏன்னா அது கரைஞ்சிருதா, ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன துகுக்கள், அந்த சுகரில் இருக்கக்கூடிய அந்த குட்டி ஒரு பிஞ்சு எவ்வளோ குட்டியாக இருக்கும் பார்த்துட்டு போகலாம். நம்ம அந்த சின்ன கியூப் இருக்கும் இல்லையா, அது என்ன ஆகுனா கரைஞ்சிட்டு அந்த வாட்டரில் இருக்கக்கூட அந்த ஆக்கிப்பையான ஸ்பேஸ், ஒரு காலியான இடங்களில் போய் இது போய் தங்கிருமா. ஸோ தங்குறதுனால அது என்ன ஆகுதுன்னா, இது என்ன பண்ணும், மேட்டர்னா என்னது, ஒரு காலியாக இருக்கக்கூடிய இடத்துல தான் அதோட ஸ்பேஸை வந்து இது ஆக்கிபை பண்ணிக்க போகுது இல்லையா. எக்ஸ்ட்ராவாக ஒரு எஃபெக்ட் வந்து போட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு வால்யூம் வந்து கூட்டக்கூடிய வேலையை வந்து இது பார்க்கல, ஒரு காலியாக இருக்கக்கூடிய இதில் வந்து நிரப்புது. ஸோ அதனால் மேட்டர் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஃபுட் ஆஃப் பிளாக் மாதிரிலாம் இருக்காது. இது வந்து ஒரு சாண்ட் மாதிரி ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக கூட மேட்டர் இருக்கும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் டைனி பார்ட்டிகல் விச் ஆர் வெரி ஸ்மால். நம்மளால ரொம்ப குட்டியாக தான் வந்து இருக்கும் அது, சரியா. ஹவு ஸ்மால் ஆர் திஸ் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர்? சின்னதுன்னு சொல்லிட்டோம். எந்த அளவுக்குள்ள சின்னது, நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சின்னது. அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத இதுக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் ஜாலியாகவே இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி ஒரு கிளாஸ், அந்த இதில் வந்து ஒரு 100 ml ஆஃப் வாட்டர் அப்படின்றத எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2-3 கிறிஸ்டல்ஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அதில் வந்து சேர்த்துக்கோங்க. பெர்மாங்கனேட்ன்றது கிடையாது, இது ஒரு பிக்சரில் காமிக்கிறீங்க. ஸோ இதுதான் இது வந்து ஒரு 100 ml ஆஃப் சொல்யூஷனில் வந்து உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு பக்கத்தில் இன்னும் 2-3 கிளாஸ் அப்படியே லைனாக அடிக்க வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாஸில் வந்து 100 ml தண்ணி வைக்காமல் வெறும் 90 ml வாட்டர் மட்டும் வந்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், இது நல்லா கரைஞ்சிருச்சா, இது வந்து ஒரு கலர் கொடுக்கும். இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து நல்ல ஒரு சூப்பரான கலர் கொடுக்கக்கூடியது. இந்த 100 ml ஆஃப் வாட்டரில் நீங்கள் கலந்த பிறகு அது கலர் கொடுக்கும். நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு 10 ml அந்த பீக்கர்லேருந்து அந்த கிளாஸ்லேருந்து தண்ணி எடுத்து பக்கத்தில் 90 ml வாட்டர் இருக்கா, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஊற்றிடணும். ஊற்றும் போது என்ன ஆகுனா, பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் கிளியராக இருக்கணும். இதில் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, பக்கத்தில் இருக்கிறதுல வந்து போடுறது கிடையாது. ஆனால் இந்த ஒரு ஸ்பூன் அந்த ஒரு ஸ்பூன் இந்த ஒரு சொல்யூஷனை எடுத்து இந்த பக்கத்தில் ஊற்றும் போது பக்கத்தில் இருக்கிறதும் ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த பிக்சரில் காமிக்கிறீங்க அதே மாதிரி தான். ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, மறுபடியும் இந்த செகண்ட் இதுலேருந்து எடுத்து மறுபடியும் ஒரு 10 எடுத்து பக்கத்தில் இருக்க ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் கலர் டிசால்வ் ஆகும். இந்த பியூர் கிறிஸ்டலாக நல்லா பியூராக இருக்கக்கூடிய வாட்டர் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய வாட்டர் வந்து கலர் சேஞ்ச் ஆகிறத நம்ம கூட பார்க்க முடியும் இல்லையா. இப்போ பாருங்களேன், 100 ml வந்து ஒரு 2-3 கிறிஸ்டல் தான் வந்து போட்டிங்க. இது ஒரு ஸ்பூன் தான் வந்து ஆட் பண்ணிங்க, அதுக்கும் மறுபடியும் அந்த ஒரு லைட் பிங்க் கலரில் வருது. மறுபடியும் இந்த தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்கு மாற்றும் போது அதுவும் இன்னும் கொஞ்சம் பிங்கிஷ் ஷேட் வந்து கொடுக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 times, ஒரு 5 to 8 times அது என்ன பண்ணி பார்த்தாலுமே அது கலர் சேஞ்ச் ஆகுறது, அந்த கிளியராக டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய வாட்டர் வந்து லைட்டாக பிங்கிஷ் ஆகுறத நம்மளால கண் கூட பார்க்க முடியும். ஸோ என்ன சொல்ல வராங்க, எவ்வளோ சின்னது பார்த்தீங்களா, அந்த காலியான இடத்துல போய் ஆக்கிபை பண்ணிக்குது. ஸோ கலர் வந்து அது வரைக்கும் அந்த இது மாறிட்டே வருது. அப்படிங்கும்போது எவ்வளோ குட்டி குட்டியாக அது இன்னும் டிசால்வ் ஆகும். ஸோ நம்மளால நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளோட இந்த மேட்டர் ஏதோ ஒரு விஷயம் வந்து குட்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஃபியூ பொட்டாசியம் பெர்மாங்கனேட், ஒரு சின்ன ஒரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னால ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் வாட்டர் கூட வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மில்லியன் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த ஒரு கிறிஸ்டல்லே இருக்குது. மில்லியன், ஓகே, ஒரு கிறிஸ்டல்லே மில்லியன் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதனால தான் தொடர்ந்து வந்து கலர் மாறிட்டே இருக்குது. இந்த சேம் ஆக்டிவிட்டியை எங்கே மேம் நான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்லாம் இப்போ எங்கே போய் நான் தேடி வாங்குறது நீங்கள் நினைப்பீங்க இல்லையா. ஒன்றும் கிடையாது. இதே சேம் ஆக்டிவிட்டியை நீங்கள் வீட்டில் டெட்டால் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன சொல்யூஷன் டெட்டால் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு வந்து கரைச்சிருங்க. ஆனால் இதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு கண் கூட தெரியாது. ஆனால் ஸ்மெல் இதாகிறது வந்து உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். டெட்டாலுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்மெல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்மெல்லை வந்து நீங்கள் ஒரு அடுத்த இதில் கொஞ்சம் மாற்றினாலும் அந்த தண்ணியில் மறுபடியும் அந்த வாசம் வரும். ஸோ அந்த தண்ணியிலேருந்து மறுபடியும் அடுத்த தண்ணிக்கு மாற்றினாலும் மறுபடியும் அந்த தண்ணி அந்த டெட்டால் ஸ்மெல் வரும். இது மாதிரி வாசம் வச்சு கூட இது வந்து மாறும், சரியா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப சின்னது. எந்த அளவுக்கு சின்னது நம்ம இமேஜின் பண்ணி வச்சிருக்கிற அளவுக்கு அதெல்லாம் பியாண்ட், அப்படி அதெல்லாம் தாண்டி வந்து சின்னது. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறது. மொத்தம் 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஹாவ் ஸ்பேஸ் பிட்வீன் தம். இரண்டாவது வந்து பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் கண்டினியூஸ் மூவிங். மூணாவது வந்து பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் அட்ராக்ட் ஈச் அதர். முக்கால்வாசி எல்லாமே மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஆனால் நான் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் விட்டாலுமே
நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, மேம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கொண்டு சொல்லிடுறீங்க. ஸோ அதனால தான் வந்து நான் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாகவே போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி கூட வந்து கேட்டுக்கலாம். பட் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு இது எல்லாமே யூஸ் ஆகும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கண்டினியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஹாவ் ஸ்பேஸ் பிட்வீன் தம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம முன்னாடி வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, சுகர் வச்சு, சால்ட் வச்சு, டெட்டால் வச்சு, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வச்சு, இது எல்லாமே வந்து ஈவனாக வாட்டரில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு, ஸோ இது ஒரு வகையான இது. இப்போ இதே மாதிரி தானே டீ, காஃபி, லெமன் ஜூஸ் இதுவும் வந்து இது பொருந்தும். இதுக்கும் பொருந்தும். என்னென்னா, டீ வந்து போட போகிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஃபுல் மில்கில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன ஒரு டீ தூள் போட்டால் ஒரு ஸ்பூன் டீயை ஒருத்தருக்கு இனஃப், ஒரு கிளாஸ் இதில். ஓகே, அதே மாதிரி தான் காஃபி ஒரு சின்ன ஒரு அரை ஸ்பூன் காஃபி தூள் போட்டாவே ஒரு கிளாஸ்க்கு வந்து என்எஃப். லெமன் ஜூஸ்மே பாருங்களேன், அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ், அந்த ட்ராப்ஸ் விட்டாலுமே அது போதுமானதாக இருக்கும். ஒரு லெமன் ஜூஸ் தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் வந்து பொருந்தும். ஸோ என்னது, தேர் இஸ் எனஃப் ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர். எங்கெல்லாம் குட்டி குட்டியாக ஒரு இடம் இருந்தாலும் அதெல்லாம் போய் ஸ்டோர் பண்ணிக்கும் இல்லையா. அந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டாலுமே இந்த லெமன் டேஸ்ட் வருது, லெமன் வாசம் வருது, அந்த புளிப்பு சுவை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்ததுன்னா, ஸோ அப்போ எவ்வளோ ஒரு குட்டியாக ஒரு இடம் இருந்தாலுமே அது போதும் இல்லையா. அந்த ஒரு சின்ன கிறிஸ்டல்லையே மில்லியன் கணக்கு ஆஃப் அந்த மேட்டர் இருக்குன்னு சொல்லும்போது அப்போ ஒரு ட்ராப்ஸில் இப்போ எவ்வளோ இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சின்ன இதுவுமே அதுக்கு எனஃப் தான், ஸ்பேஸ்மே எனஃப் தான் அப்படின்னு சொல்கிறது தான் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் கண்டினியூவஸ் மூவிங். இதுக்கு ஃபர்ஸ்டே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ரூமில் வந்து ஒரு ஊதுவத்தி பொருத்தி ஒரு ஓரமாக வச்சுட்டிங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அது ஊதுவத்தியோட ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் போனால் தான் வரும் அப்படின்றது கிடையாது. ஒரு புகை அப்படின்ற ஒரு தூரத்துக்கு வருதான், பட் அதோட ஸ்மெல் சென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 3 ரூம் தள்ளி இருந்தாலும் இன்னைக்கு சாமி கும்பிட்றாங்க, இன்னைக்கு ஊதுபத்தி பொருத்துறாங்க அப்படின்ட்டுன்னு உங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஊதுபத்தி வாசல் கூட உங்களுக்கு வரும். ஏன்னா மேட்டர் அப்படிங்கிறது ஒரே இடத்துல கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இட்ஸ் அ கண்டினியூஸ் மூவிங் ஆன ஒரு விஷயம். ஓகேவா. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கேஸ். ஓகே, ஸோ கேஸ், லிக்விட், சாலிட் இந்த 3 வகையில் பார்க்க போகிறோம். இந்த ஊதுவத்தி விஷயம் வந்து நமக்கு கேஸ் அந்த இதில் வந்துடும். இப்போ ரெண்டாவது வந்து பாருங்களேன், ஒரு கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. முதல் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு இங்க், ஏதோ ஒரு கலர் இங்க் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை இங்க் வந்து நீங்கள் வந்து போடுங்க ஒரு கிளாஸில். இரண்டாவது கிளாஸில் ஹனியை வந்து போடுங்க. அதை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, கலக்கக்கூடாது, எதுவுமே வந்து பண்ணக்கூடாது, அப்படியே வச்சிடணும். இப்போ அந்த இதாகுதுல அந்த அப்சர்வேஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணி வைங்க. இங்க்கு ஃபஸ்ட்டு வந்து டிசால்வ் ஆகுதா, அப்படி இல்லைனா ஹனி வந்து டிசால்வ் ஆகுதா, இந்த ரெண்டுமே டிசால்வ் ஆக எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இப்போ மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட் அதே மாதிரி ஒரு 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸில் ஹாட் வாட்டர், இன்னொரு கிளாஸில் கோல்டு வாட்டர், இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு சில ட்ராப் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இருக்குல்லையே, அந்த ஒரு சொல்யூஷன் ஆட் பண்ணுங்கள். ஆனால் என்னென்னா இப்போ கலக்கி விடக்கூடாது, அப்படியே போட்டுட்டு விட்டுறணும், டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம வந்து நல்லா கலக்க சொல்லிட்டோம் இல்லையா, இப்போ வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அப்படியே இது பண்ணணும். கிறிஸ்டல் வந்து செட்டில் டவுன் ஆகட்டும். ஹாட் வாட்டர்லேயும் கோல்டு வாட்டர்லேயும் செட்டில் டவுன் ஆகிட்டு அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது செட்டில் டவுன் ஆகுறதுக்கு, அது கொஞ்சம் கரையிறதுக்கு அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணுங்க. இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்லையுமே இது வந்து சாலிட். நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ஊதுபத்தி வந்து கேஸ், இரண்டாவது பார்த்தது என்னது இங்கு, ஹனி, அது வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில், இது வந்து சாலிட் கன்சிஸ்டன்சியில். ஏன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்றது கிறிஸ்டல் சாலிட் பேசிஸில் இருக்கும் சரியா. ஸோ இதே மாதிரி வந்து எல்லா அப்சர்வேஷன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 3 எக்ஸ்பெரிமெண்ட்லேயே என்ன தெரிய வருது அப்படின்னா, the particles of matter is continuous moving. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கிடையாது, அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் இல்லையா. ஏன்னா அதில் வந்து ஒரு வகையான கைனட்டிக் எனர்ஜி, ஒரு இயக்க ஆற்றல் வந்து ஆட்கொள்ளும். அப்படி ஆட்கொள்ளும் போது தான் அது ஒரு இடத்துல நிற்காம அது கண்டினியூஸாக வந்து மூவ் ஆகுது. அண்ட் இந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து என்ன ஆகுனா, டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர்லாம் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி ரைசஸ் ஆகுறது, ஃபால் டவுன் ஆகுறது, இது மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த பார்ட்டிகல்ஸ் மூவ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது இந்த பார்ட்டிகல்ஸ் மூவ் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கோல்டாக இருக்குன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இதாகிறது கொஞ்சம் கம்மியாகுமா, ஆனால் மூவ் ஆகிட்டு தான் இருக்கும் சரி. ஆனால் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறது தான் விஷயம். இங்கு போடும்போது சீக்கிரமாக வந்து கரைஞ்சிரும். ஹனி வந்து கொஞ்சம் திக்கான இது கொடுக்கும், அது வந்து கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கும். ரூம் டெம்பரேச்சருக்கு அது வந்து இதாகுது ஓகேயா. ஆனால் இங்கு வந்து சீக்கிரமாக கரைகிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் அண்ட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டோம் இல்லையா, இது வந்து இந்த ஹாட் வாட்டரில் வந்து ரொம்ப சீக்கிரமாக டிசால்வ் ஆகி செட்டில் டவுன் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும் கோல்டு வாட்டர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ புரியுதா. ஸோ இவ்வளோ தான் செகண்ட் இது. மூணாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் அட்ராக்ட் ஈச் அதர்.
இதுவுமே ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கேம் வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 குரூப்புமே அந்த ஹியூமன் செயின் மாதிரி தான் ஃபார்ம் பண்ணும். அந்த ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்ணுறது வெவ்வேறு வகையில் இருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப் என்ன அப்படின்னு பார்த்தா இதோ இமேஜில் காமிக்கிறேன் இல்லையா, எல்லாமே கையில் ஹோல்ட் பண்ணிட்டு எல்லாம் ஷோல்டர் டச் பண்ணுற மாதிரி வந்து நல்லா வந்து ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்ணும். ஸோ செகண்ட் குரூப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஹியூமன் செயின் நார்மலாக ஒரு கையை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்து வச்சிருக்கணும், கையை பிடிச்சி வச்சிருப்பாங்களா அப்படி பிடிச்சிருக்கணும். ஸோ மூணாவது குரூப் என்ன பண்ணணும் அப்படின்னா வெறும் அந்த செயின் உண்டாக்கணும், ஹியூமன் செயின் உண்டாக்கணும். ஆனால் எப்படி அப்படின்னு பார்த்தா வெறும் ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் வந்து டச் பண்ணிட்டு வைக்கணும். ஸோ இப்படி ஒரு குரூப் முதல் 3 குரூப் ஆச்சா. இப்போ 4வது குரூப்போட வேலை என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் பிரிஞ்சு அந்த எல்லாம் குரூப் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் மொத்தமாக வேறு வேறு இதாக பிரிக்கிறது தான் வேலை. சரியா, 4th குரூப்புக்கு. ஸோ இவங்க எப்படி யாரை ஈஸியாக பிரேக் பண்ணணும் இந்த 4th குரூப், ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சரியா, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிபிட்மெண்ட். ஸோ இதில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே ஒரு பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்து எது யூஸ் பண்ணுதோ அதுதான் வந்து அந்த குரூப் வந்து சீக்கிரம் வந்து பெரிய. இப்போ 4th குரூப் வந்து இந்த ஃபர்ஸ்ட் குரூப்பில் வந்து எல்லாம் டைட்டாக அப்படி இருக்காங்க, ஆனால் டக்குன்னு போய் வந்து உடச்சிட முடியாது இல்லையா. ஆனால் இதே இது 3rd குரூப்பில் வந்து வெறும் ஃபிங்கர்ஸ் மாதிரி தான் டச் பண்ணியிருக்காங்க. அதிகப்படியான ஃபோர்ஸ் வந்து அவங்களும் யூஸ் பண்ணல. அப்படி அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது வேறு ஒரு ஃபோர்ஸ் டக்குன்னு வந்து முட்டும் போது என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாக கலைஞ்சு ஓடிடுறாங்க. புரியுதா? ஸோ ஒரு ஃபோர்ஸ் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது பிரியக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு ஆணி எடுத்துக்கோங்களேன். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா ஆணியை நம்ம பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி தான் ரப்பர் பேண்டையும் நம்மளால் ஃபுல் ஃபோர்ஸில் ஸ்ட்ரெச் பண்ணி அதை வந்து பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது அதை விட கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் என்னன்னா சாக் பீஸை பிரேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லையா. இந்த 2 விஷயத்துக்கு கம்பேர் பண்ணும்போது ஆணி அண்ட் ரப்பர் பேண்ட் இந்த 2 விஷயத்துக்கு கம்பேர் பண்ணும்போது சாக் பீஸை பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஆணி ஏன் பிரேக் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த ஆணியில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப அப்படி டூகெதராக ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அட்ராக்ட் ஆகிருக்கு. அதனால தான் அது பிரேக் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஆனால் சாக் பீஸில் வந்து அந்தளவுக்கு அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் அட்ராக்ட் ஆகாதனால அது ரொம்ப எளிமையான சப்ஸ்டன்ஸாக இருக்கிறதுனால அது நம்மளால் ஈஸியாக வந்து பிரேக் பண்ண முடியுது. நம்ம அடுத்த பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறது. நம்ம சரௌண்டிங்ஸில் சுற்றி பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து மேட்டரால் உருவானது அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா. ஸோ இந்த மேட்டர் வந்து 3 டைப்ஸாக வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்று சாலிடாக இருக்கும், இல்லை லிக்விடாக இருக்கும், இல்லை கேஸாக இருக்கும். ஸோ இது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்க்கக்கூடியது வந்து த சாலிட் ஸ்டேட். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பிக்சரை காமிச்சிருக்கேன் இல்லையா சைடில். ஸோ இதையும் நான் சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ரொம்ப ஈஸியானது தான் இது. சரியா. ஸோ இந்த சாலிட் ஸ்டேட்ல இருக்கும்போது அதோட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒரு டிஃபைன் ஷேப்ல இருக்கும், ஒரு ஃபிக்ஸட் வால்யூம்ல இருக்கும், ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பெண்ணை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்களேன். இதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வரும். நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் முதல்ல சொல்லிடுறேன். சரியா. ஒரு பெண்ணை பார்த்தீங்க அப்படின்னா கையில் வச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ பென்சில் ஏதோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஷேப்பில் இருக்கு இல்லையா. ஸோ இப்படி டிஃபைன் பண்ணி கொள்ளக்கூடிய ஷேப்பில் ஒரு ஃபிக்ஸட் வால்யூமில் இருக்கக்கூடியதான் சாலிட் அப்படிங்கிறது. இந்த சாலிட்ல இருக்கக்கூடிய அந்த இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப நெருங்கி இருக்கிறதுனால அதோட இன்டர்மாலிகுல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கம்மி. சரியா. அதுக்கப்புறம் அப்படி கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் நடுவில் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நெருங்கி இருக்கு இல்லையா எல்லாமே. அப்போனா என்ன அர்த்தம், அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால ஸ்பேஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த பார்ட்டிகல்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸாக அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் போய் மூவ் ஆகும். இந்த சாலிட்ல வந்து எல்லாம் நெருங்கி இருக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த பார்ட்டிகல்ஸ்னால ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அந்த அளவுக்கு போக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல இன்னொரு ஒரு பார்ட்டிகல்ஸ் ஆக்கிபை ஆயிருக்கும் இல்லையா. ஸோ மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல கம்மியா இருக்கு. தே ஆர் லீஸ்ட் கம்ப்ரெசபிள். அந்த அழுத்தக்கூடிய அந்த அடக்கக்கூடிய இது வந்து அந்த அளவுக்கு தான் முடியும். ஏன்னா அது ஒரு டிஃபைன் வால்யூம்ல தான் இருக்கு. இதுக்கு மேல நம்மளால வந்து ப்ரெஸ் பண்ண முடியாது. அது ஆல்ரெடி இறுகி தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த கம்ப்ரெசபிள் வந்து ரொம்ப லீஸ்டா இருக்குன்னு சொல்லலாம். கடைசியா வந்து த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் லீஸ்ட். டிஃப்யூஷன் அப்படிங்கிறது பரவல். நான் சொன்னேன் இல்லையா அந்த இன்டர்மாலிகுல் ஸ்பேஸ் எல்லாமே வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது அது எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவி போகாது இல்லையா. ஸோ அதுவுமே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் அம்பர்ங்கிறது. புரியுதா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு என்ன சொல்ல வராங்கன்றது கிளியராக புரிஞ்சுக்கலாம்.
ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு பென் எடுத்துக்கோங்க, ஒரு புக் எடுத்துக்கோங்க, நீடில் இல்ல பீஸ் ஆஃப் வுட் இத மாதிரி எது வேணாலும் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு டிஃபைன் ஷேப் இருக்கா? நான் சொன்ன மாரி ஒரு வால்யூம் இருக்கா? அப்ப என்ன பண்ணணும், அந்த ஒரு பேப்பர்ல இந்த பென்னையோ, பென்சிலையோ, இந்த வுட் ஸ்டிக்கையோ எதையோ ஒண்ண வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, அது மேல பார்த்து டிரா பண்ணணுமா. அப்படி டிரா பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம எடுத்து பார்த்துருங்க. அந்த திங்ஸ எடுத்துருங்க. அப்ப டிரா பண்ணத பாருங்களேன். இதுக்குன்னு ஒரு டிஃபைன் ஷேப் இருக்கும். இதுக்குன்னு ஒரு டிஃபைன் பவுண்டரீஸ் இருக்கும். இவ்வளோ வரைக்கும் தான் அந்த நீடில் வந்து வரணும். இவ்வளோ வரைக்கும் தான் அந்த வுட் பேஸ் வரணும் அப்டின்ட்டுன்னு ஒரு டிஃபைன் பவுண்டரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு ஃபிக்ஸ்டு வால்யூம் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் சாலிட். இப்போ இதே இது அந்த நீடில நீங்க வந்து அடிச்சாலோ, இல்லன்னா ஏதோ ஒரு விஷயத்த நீங்க புக்க வந்து பெண்ண வந்து உடைக்க ட்ரை பண்ணாலோ, புல் பண்ணாலோ, கீழ போட்டாலோ என்ன ஆகும் அப்டின்னா, அதோட இந்த நெக்லிஜிபிள் கம்ப்ரசபிலிட்டி அந்த நெகிழக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த லீஸ்ட் டிஃப்யூஷன் அந்த பரவக்கூடிய அந்த பார்ட்டிகிள்ஸ் பரவக்கூடிய தன்மையும் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால, சாலிடால சீக்கிரமா அதோட ஷேப்ப வந்து மாத்த முடியாது. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அவுட்சைட் ஃபோர்ஸ் குடுக்கும்போது கூட அதோட ஷேப்ப வந்து அந்த அளவுக்கு டக்குன்னுலாம் வந்து மாத்திற முடியாது. சரியா? இப்போ ஒரு பென்ன வச்சு நீங்க டேபிள் மேல லைட்டா உங்க கைய வச்சு அப்படியே ஃபோர்ஸ் பண்ணுங்களேன். அதோட ஷேப் வந்து மாறுமா? மாறாது. மேபி பிளாஸ்டிக் பென் அப்படின்றது மூடி வேணா கொஞ்சம் அப்படியே அமுக்கி குடுத்துட்டு மறுபடியும் என்ன ஆகும்னா, அதே ஷேப்ஸ்க்கு வந்து வந்துரும். இல்லையா? ஸோ இந்த சாலிட்னால இப்படிதான். இது நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் போட்டு வேகமா அடிச்சு, உடைச்சு பண்ணுனா, அது வந்து பிரேக் டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, அது அதோட ஷேப்லருந்து, அது அதோட நிலையிலருந்து மாறுற வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. சரியா? சரி, இப்ப ரப்பர் பேண்ட் எல்லாம் கூட நம்ம வந்து ஒரு சாலிட் தானே பார்த்தோம். ரப்பர் பேண்ட். காமன் ரப்பர் பேண்ட். அது என்னது சாலிட் தானே. லிக்விடா, தண்ணியாவா இருக்கு கிடையாது. கேஸா நம்மளால ஃபீல் பண்ண மட்டும் தான் முடியுதா? அப்பல்லாம் கிடையாது. சாலிடா நம்ம பார்க்குறோம், தொட்டு பார்க்குறோம், ஃபீல் பண்ண முடியுது நம்மளால இல்லையா? ஸோ இந்த ரப்பர் பேண்ட் வந்து நீங்க சொல்லலாம். அப்ப ரப்பர் பேண்ட் வந்து சாலிட்ன்னு சொல்றீங்க. சாலிட் வந்து ஷேப் வந்து மாறாதுன்னு சொல்றீங்க. அப்ப ரப்பர் பேண்ட் இழுக்கும்போது அது ஷேப் மாறுதே! அது எப்படி அப்படி சாலிட் ஆகும்? அப்படின்ற ஒரு யோசனை வந்து வரும் இல்லையா? ஸோ இதுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்காங்க. என்ன அப்டின்னா, ரப்பர் பேண்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்றோம். எவ்வளோ முடியுமோ ஸ்ட்ரெச் பண்றோம். ஒரு ஃபோர்ஸ் போடும்போது ஓரளவுக்கு அது வந்து அது தன்மையே வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகக்கூடிய தன்மையா தான் இருக்கும் அது. சரியா? ரப்பர் பேண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதாகிட்டு மறுபடியும் விட்டுட்டம்போது அது ஒரு நார்மல் பொசிஷனுக்கு மறுபடியும் அது வந்துருது. இல்லையா? அண்ட் இன்னும் நம்ம ஃபோர்ஸ் போடும்போது என்ன ஆகுதுன்னா, பிரேக் டவுன் ஆகுதே தவிர, அது அந்த சாலிட் நிலையிலருந்து லிக்விடாவோ, கேஸாவோ மாறாது. ஸோ இந்த ரப்பர் பேண்ட் அப்படிங்கிறதும் சாலிட் தான். இப்போ வந்து ஒரு சுகர் இல்ல சால்ட் எடுத்துக்கோங்களேன். இப்ப ஏதோ ஒரு சின்ன ஒரு பாட்டில்ல கொட்டி வச்சிருக்கீங்க. அந்த பாட்டில் வந்து வெவ்வேறு ஷேப்ல இருக்கு அப்படிங்கும்போது, ஆ அந்த பார்க்கும்போது நம்ம கண்கூடா பார்க்கும்போது வேற வேற ஷேப்ல தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உள்ள இருக்கக்கூடிய சுகரு, அந்த உள்ள இருக்கக்கூடிய சால்ட் வந்து வெவ்வேறு ஷேப்புக்கு மாறுதுன்னு அர்த்தமா? கிடையாது. அந்த அவுட்டர்ல நம்ம போடக்கூடிய பாட்டில் வந்து ஷேப் மாறதுனால, நமக்கு வந்து இது மாரி ஒரு தோற்றத்த உண்டாக்குது. ஸோ இது வந்து அந்த ஷேப் வந்து மாறாது. ஒரு பிளேட்ல ஒரு கையில எடுத்து பார்த்தா, அந்த கிறிஸ்டலோட அளவு என்ன இருக்குமோ அதான் இருக்கும். சால்ட் அந்த கிறிஸ்டலோட அளவு என்ன இருக்குமோ அதான் இருக்கும். ஷேப்ப பொறுத்து தான் மாறுறே தவிர, அந்த சால்ட்டோ, சுகரோ ஷேப்ப வந்து மாத்தி குடுக்காது. ஆனா தண்ணீல கலந்தா டிசால்வ் ஆகும். அது வேற விஷயம். பட் இருந்தாலுமே நம்ம அப்படியே அப்படியே பார்க்கும்போது, அதோட ஷேப் அப்படிங்கிறது மாறாது. 3வது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்களேன். நல்லா பாத்திரம் கழுவுற அந்த ஸ்பாஞ்ச் ஏதாவது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஸ்பாஞ்சில வந்து ஒரு தண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கு? கொஞ்சம் ட்ரையா இருக்கு. இதே இது நம்ம உள்ள தண்ணி ஃபுல்லா ஏத்திட்டோம் அப்படிங்கும்போது, அது என்ன ஆகும்? கொஞ்சம் வெயிட் குடுக்க ஆரம்பிக்கும். இதே இது நம்ம ஃபுல்லா ஸ்க்வீஸ் பண்ணும்போது, அதோட ஷேப் வந்து அப்படியே நம்ம அமுக்குறோமா, ஒரு ஃபோர்ஸ வந்து அதில குடுக்குறோமா, குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே ஃபுல்லா அழுத்தி உள்ள இருக்க தண்ணி எல்லாமே ஸ்க்வீஸ் பண்ணுது. எல்லாம் வெளிய எடுக்குது. மறுபடியும் என்ன ஆகுது? ஸ்பாஞ்ச விட்டு பார்த்தா மறுபடியும் நார்மல் பொசிஷனுக்கு வந்துருது இல்லையா? ஸோ இதுவுமே இட்ஸ் கம்ஸ் அண்டர் த சாலிட். ஸோ இவ்வளவுதான் மேட்ரு. ஓகேவா? புரியுதா? சாலிட் ஸ்டேட் புரியுதா? சூப்பர். இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து லிக்விட் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம சாலிட்ல எப்படி ப்ராப்பர்ட்டீஸ் படிச்சோமோ, அதே மாதிரி தான். ஸோ பிக்சர நீங்க பார்த்துக்கோங்க. இதுல நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். சாலிட்ல எவ்வளோ ஒரு அந்த மாலிக்யூல்ஸ் சாரி அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ரொம்ப இறுக்கமா இருந்தது பார்த்தோம் இல்லையா? ஆனா இந்த லிக்விட்ல பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா அங்கங்க அப்படி மாதிரிலாம் இருக்கும். ஆ அண்ட் என்னன்னா, அதோட ஒரு தன்மை அப்படிங்கிறத பார்த்தனாவே உங்களுக்கு தெரியும்ல, கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுதான் அதோட ப்ராப்பர்ட்டீஸ். நம்ம இப்ப லிக்விடோட ப்ராப்பர்ட்டீஸ் வந்து பார்க்க போறோம். லிக்விட்க்கு வந்து ஒரு டிஃபைன் ஷேப் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா ஃபிக்ஸட் வால்யூம் இருக்கு. இது வந்து அந்த கண்டெய்னர் என்ன ஷேப்போ, அந்த ஷேப்க்கு ஏத்த மாதிரி அந்த லிக்விட் வந்து அதோட தன்மைய வந்து மாத்திக்கும். அதுக்கப்புறமா அந்த இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டா இருக்கு. நம்ம சாலிட்ல பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அந்த ஸ்பேஸே வந்து இருக்காது. இதுல வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு இருக்காது. லிக்விட்ல
அந்த சாலிட் கம்பேர் பண்ணும்போது ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லாம இந்த ஸ்டேப்ஸ் எல்லாமே வந்து இருக்கும், ஸ்பேஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் ஒரு மீடியமா இருக்கும். நம்ம சாலிட்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமா இருந்தது. அதனால தான் அது உறுதியா இருந்துச்சு. இதுல வந்து கொஞ்சம் ஒரு மினிமம் லெவல்ல தான் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா அந்த மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகளும் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டா இருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் ஓகே போற மாரி தன்மையில தான் வந்து இருக்கு. இது வந்து லெஸ் கம்ப்ரஸபிள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் வந்து சாலிட விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. டிஃப்யூஷன் என்ன சொன்னா பரவுறது. இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுறது. அது ரொம்ப இருக்கறனால சாலிடா திக்கா உறுதியா இருக்கறனால அந்த டிஃப்யூஷன் அப்படிங்கிறது நடக்கல. ஸோ இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கறனால அந்த டிஃப்யூஷன் அப்படிங்கிறது சாலிடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாவே நடக்குது. ஓகேவா? இதுதான் இந்த லிக்விடோட ப்ராப்பர்ட்டீஸ். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? இப்போ ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். நீங்க ஒரு வாட்டர் எடுத்துக்கலாம், குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம், மில்க் எடுத்துக்கலாம், ஜூஸ் எடுத்துக்கலாம், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாரி எல்லாமே எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு டிஃபரெண்ட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஒண்ணு வந்து 50 ml, ஒண்ணு வந்து 150 ml, ஒண்ணு வந்து ஒரு டெடி பேர் இருக்க ஒரு இதுல, ஒண்ணு வந்து ஒரு கிளாஸ்ல நார்மலான ஒரு கிளாஸ்ல. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ்ல எல்லாம் வேணுமோ அது எல்லாத்துலயுமே இந்த மாதிரி விஷயங்கள் ஜூஸ் ஆகட்டும், அந்த லிக்விட் சம்மந்தப்பட்டதாகட்டும், வாட்டர், கூல் ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இத வந்து அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணும்போது உள்ள இருக்கக்கூடிய லிக்விட் வந்து அதோட தன்மை, அதோட ஃபிக்ஸட் வால்யூம மாத்துதா? கிடையாது. அந்த கண்டெய்னர்ஸ்க்கு ஏத்த மாதிரி இது அதோட இத வந்து மாத்திக்குது இல்லையா? ஸோ லிக்விட் அப்படின்றதுக்கு ஒரு ஃபிக்ஸட் ஷேப் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா ஃபிக்ஸட் வால்யூம் அப்படிங்கிறது இருக்கு. 50 mlனா நீங்க எத்தனை பாட்டில ஊத்தி வச்சாலும் அந்த 50 ml தான் இருக்கும். அப்படி வேற பாட்டில ஊத்தி வச்சு இப்போ 50 ml மதிப்பு தக்க ஒரு தண்ணிய நான் வந்து 100 mlல ஊத்தி வைக்கிறேன். எனக்கு 100 ml வேணும்னா அது வந்துருமா? வராது. வால்யூம் அப்படிங்கிறது சேமா தான் இருக்கும். ஆனா அதோட ஷேப் அப்படிங்கிறது அதுக்கு வந்து கிடையாது. எந்த இதுல ஊத்தி வைக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தன்மையை மாத்திக்க கூடியதான் அந்த லிக்விட் அப்படிங்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஒரு 50 ml ஆஃப் ஒரு லிக்விட் எடுத்துக்கோங்க. சரி நம்ம என்ன எடுத்துக்கலாம்? சரி நம்ம லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி. சரியா? ஒரு லெமன் ஜூஸ் வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லா எடுக்குறீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஒரு 50 ml. ஓகே. ஒரு கிளாஸ் ஃபுல்லா எடுத்துட்டு, அது என்ன பண்ணும்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ்ல வந்து ஊத்துறீங்க. வாட்டர் பாட்டில வந்து இந்த 50 ml லெமன் ஜூஸ ஊத்துறீங்க. அது வந்து கரெக்ட்டா பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் அளவுக்கு இத ஊத்தும்போது என்ன ஆகும்னா, 1/2 லிட்டர் அளவுக்கு இது மாறிடுமா? நான் சொன்ன மாரி மாறாது. 50 ml அப்படிங்கிறது 50 ml தான் இருக்கும். இதே ஒரு பொம்மை மாரி குட்டியா ஒரு சின்ன ஒரு கிளாஸ்ல ஊத்தி வச்சீங்கன்னா, அது பொம்மை ஷேப் குடுக்கும். ஆனா 50 ml அப்படிங்கிறது அந்த 50 mlயே தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது இல்லையா? ஸோ அந்த வால்யூம் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் தான். அதோட ஷேப் அப்படிங்கிறது கன்டென்ட்க்கு ஏத்த மாரி மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதோட லிக்விட் ஃப்ளோ அப்படிங்கிறது அதோட ஷேப்க்கு ஏத்த மாதிரி வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இவ்வளவுதான் இது. இப்ப இது புரியுதா எக்ஸாம்பிள்? ஈஸி. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து டிஃப்யூஷன் ஆஃப் லிக்விட்ஸ் அப்படிங்கிறது. டிஃப்யூஷனா என்ன சொன்னேன்? பரவல். ஓகே. அந்த லிக்விடோட பரவல தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஏன் நம்ம சாலிட் கம்பேர் பண்ணும்போது லிக்விடோட அந்த டிஃப்யூஷன் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அதுவும் எஸ்பெஷலா அந்த கேஸஸ் ஆன அந்த ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே அந்த அட்மாஸ்பியர்ல டிஃப்யூஸ் ஆகி அது வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகுது. அண்ட் இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே நம்மளோட மனுஷங்களுக்கும் சரி, பிளான்ட்ஸ்க்கு சரி, அனிமல்ஸ்க்கு சரி, உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ கன்க்ளூடா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாலிட், லிக்விட், கேஸ் இது எல்லாமே வந்து டிஃப்யூஸ் இன்டூ லிக்விட். லிக்விடா வந்து டிஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் லிக்விட் வந்து சாலிடை விட ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்டே வந்து பார்த்துட்டோம். ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னா, சாலிட கம்பேர் பண்ணும்போது அதோட பார்ட்டிகிள்ஸ் வந்து ஃப்ரீயா மூவ் பண்ணிட்டு வர மாரி இருக்கு. ஒரு கிரேட்டர் ஸ்பேஸ் வந்து 2க்கும் கம்பேர் பண்ணும்போது நெறைய அங்க கூட பார்ட்டிகிள்ஸ் கம்பேர் பண்ணும்போது இருக்கு சாலிட விட. ஸோ அதனால தான் அதோட டிஃப்யூஷன் ரேட் அதிகமா இருக்கு. நம்ம லாஸ்ட்டா 3வதா பார்க்க போறது வந்து கேஷியஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது. அதோட ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தலாம். இப்ப நம்ம சாலிடோட ப்ராப்பர்ட்டீஸும் பார்த்தாச்சு. ஈஸியா புரிஞ்சுது. லிக்விடோட ப்ராப்பர்ட்டீஸும் பார்த்தாச்சு. ஈஸியா புரிஞ்சுது. அதே மாதிரி தான் கேஸுக்கும். ஸோ அது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. சூப்பர். இப்ப இவ்வளவுதான். பார்த்தாவே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். நீங்க வந்து எக்ஸ்பிளைனே நான் பண்ண வேண்டாம் இல்லையா? இதுக்கும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? ஸோ கேஸுக்கு வந்து எந்த ஒரு டிஃபைன் ஷேப் கிடையாது. ஒரு ஃபிக்ஸட் வால்யூம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த கேஸஸ் வந்து ஈஸியா ஒரு ஹோல் ஸ்பேஸ் ஆஃப் அ கண்டெய்னரை வந்து ஆக்கிபை பண்ணிக்க முடியும். அதுல இருக்கக்கூடிய அந்த இன்டர் மாலிகுல் ஸ்பேஸ் எல்லாமே ரொம்ப மேக்ஸிமமா இருக்கும். நம்ம லிக்விட் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப இறுக்கமா இருந்தது. சாலிட பார்க்கும்போது. லிக்விட் பார்க்கும்போது சாலிடோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம்
ஒரு லூஸா அந்த மாதிரி இந்த கேஸ் பாருங்களேன். மொத்தம் அந்த கண்டெய்னர்லயே ஒரு 5, 6 தான் பார்ட்டிகிள்ஸ் தான் இருக்கும் போல. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஸோ அதோட அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்கு. அப்புறம் அப்படி ஏகப்பட்டது இருக்கனால என்ன ஆகும்? அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு. ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்படவே இல்ல. அதோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமமா இருக்கும். அது இந்த கண்டெய்னர் எங்க வேணாலும் சுத்தலாம் அந்த பார்ட்டிகிள். அப்படியே சுத்தினே இருக்கும் அது. ஓகேவா? ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் அதோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்து மோஸ்ட் கம்ப்ரஸபிள் ஒரு அமுக்கக்கூடியதான். நம்ம எவ்வளவு வேணாலும் உள்ள தூக்கி தூக்கி வச்சு அமுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் வந்து சாலிட் அண்ட் லிக்விட் இது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன்னா எல்லாமே காலியா இருக்குல்ல இந்த இடம். அப்ப எங்க வேணாலும் பரவி ஊடுருவி போகும் இல்லையா அந்த பார்ட்டிகல்ஸ். இப்போ நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி குடுத்துருக்காங்க பாருங்களேன். நம்மலாம் ஈஸியா பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி தான். ஒண்ணும் கிடையாது. ஒரு சிரிஞ்ச் எடுத்துக்கோங்க. ஒரு ஊசி எதுவுமே இல்லாத ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. அது ஒரு 100 எம்எல் இந்த மாரி ஒரு ஊசி ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதோட நாஸல் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க நல்லா. க்ளோஸ் பண்ணிட்டு, அந்த பின்பக்கம் இழுப்போம் இல்லையா? அந்த பிஸ்டன் சொல்லுவோம். ஸோ ஓகே. அத இழுத்துருங்க. ஸோ இழுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் சிரிஞ்சில என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒண்ணுமே இல்லாம அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ள ஒண்ணும் இன்சர்ட்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். 2வது சிரிஞ்சில வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. 3வது சிரிஞ்சில வந்து சாக் பீஸ் பவுடர் இருக்கு இல்லையா? ஸோ அத போட்டுக்கோங்க. இப்போ வந்து பிஸ்டன்ல வந்து இழுத்தீங்களா? இழுத்துட்டு மறுபடியும் அமுக்குங்க. அமுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்றத நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாக் பவுடர் போட்டு பண்ணதுல வந்து நம்ம அமுக்கக்கூடிய அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே. கம்பேர் பண்ணும்போது அந்த ஹைலி கம்ப்ரஸபிள் வந்து இதா இருக்கும். இதே வாட்டர் வந்து அது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது வந்து லிக்விட். ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து போயிரும். இது நம்ம அந்த ஏர் இருக்கு இல்லையா? ஒண்ணுமே இல்லாம வெறும் காத்து ஒரு கேஷஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதோட கம்ப்ரஸபிள் எப்படி இருக்குன்னா, நம்ம சீக்கிரமா வந்து அமுக்க மாரி இருக்கும். நம்ம ஷேப்ஸ்ல நான் காமிக்கிறேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ ஒண்ணு ஊசிய பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சாலிட் இருக்கும்போது நம்ம அமுக்கும்போது எப்படி இருக்கும்? லிக்விட் இருக்கும்போது கொஞ்சம் அந்த பிஸ்டன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு சீக்கிரமா கீழ போகுது. ஏர் இருக்கும்போது நம்மளால எவ்வளோ சீக்கிரமா அந்த பிஸ்டன வந்து அழுத்த முடியுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். பார்க்க போற நெக்ஸ்ட் டாபிக் வந்து கம்ப்ரஸ்டு கேஸ் அப்படிங்கிறது. அது என்ன கம்ப்ரஸ்டு கேஸ் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? அந்த ஊசியிலேயே அந்த கம்ப்ரஸபிள் ரேட் வந்து அதிகமா இருக்கிறதுனால, அந்த சிரிஞ்சோட பிஸ்டன் வந்து நம்மளால ஈஸியா வந்து புஷ் பண்ண முடியுது அப்படின்ட்டுன்னு. ஆனா, அதுல வந்து கேஷியஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும். இது ஒன் ஆஃப் த மேட்டர்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டியூ டூ தி ஹை கம்ப்ரஸபிள் லார்ஜ் வால்யூம் ஆஃப் கேஸ் கேன் பி கம்ப்ரஸ்ட். அதிகப்படியான கேஸ வந்து அந்த இடத்துல வந்து கம்ப்ரஸ் பண்ணி வைக்க முடியுது. ஸ்மால் சிலிண்டர்ல. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்றது அது ரொம்பவே ஈஸி. எடுத்துக்காட்டு இந்த எல்பிஜி கேஸ் இருக்கு இல்லையா? லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். ஸோ இது ஒரு வகையான கேஸ் தான். நம்ம வீட்ல சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஆக்ஸிஜன். இது எல்லாமே வந்து கம்ப்ரஸ்டு கேஸ் தான். உள்ள வந்து கம்ப்ரஸ் பண்ணி வைக்கப்பட்ட கேஸ். ஆனாலும் அதுக்குள்ள வந்து கேஷியஸ் அந்த ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் இல்லையா? அப்ப இந்த கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜி இருக்கு இல்லையா? இது வந்து ஃபியூயலுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க வெஹிக்கிளுக்கு. அம்மா வந்து கிச்சன்ல என்ன சமையல் பண்றாங்க அப்படின்ட்டுன்னு நம்ம கிச்சனுக்கு போகாமயே ஹால்குள்ள என்டர் ஆகும்போது எப்படி தெரியுது? இங்க இருந்து அப்படியே வாசம் நமக்கு அப்படியே தூக்கும் அப்படின்ற மாரி சொல்லலாம்ல. ஏன்னா, அந்த பார்ட்டிகிள்ஸ் அந்த அரோமால இருக்கக்கூடிய அந்த ஃபுட் மிக்ஸ் இருக்கு இல்லையா? அதோட பார்ட்டிகிள்ஸ் வந்து அப்படியே நமக்கு பரவி காத்து மூலியமா வருது கிச்சன்ல இருந்து. நம்ம எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் அந்த வாசம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருது. இது கோல்டு ஃபுட்ட விட அந்த சுட சுட பண்ணி வைக்கக்கூடிய அந்த சாப்பாடோட ஸ்மெல் இன்னும் அதிகமா வரும். நான் சொன்னேன் இல்லையா? ஏன்னா டெம்பரேச்சர் வந்து ஒரு இடத்துல அதிகமா இருக்கும்போது, அந்த பார்ட்டிகிள்ஸோட அந்த உண்டான தன்மை கைனடிக் எனர்ஜி அதிகமாகுது. அதனால தான் ஸ்மெல்லோ என்னன்னு நமக்கு சீக்கிரமா தெரியுது ஒரு டெம்பரேச்சருக்கு ஏத்த மாரி. ஒரு சூடான உணவு வந்து டக்குன்னு நமக்கு ஸ்மெல் ரீச் ஆயிரும். கோல்டு உணவு வந்து கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்டின்னா, அந்த லார்ஜ் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல வந்து இந்த ஹை ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிகிள் வந்து ஈஸியா வந்து மூவ் ஆக முடியுது. ஸோ இந்த கேஸ் தான் இது ஒரு வகையான ஓகேவா? இது லிக்விட் கிடையாது. சாலிட் கிடையாது. அப்படியே காத்துல அப்படியே பறந்து வருது இல்லையா? ஸோ இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த ரிஃப்யூசிங் வந்து ரொம்ப வெரி ஃபாஸ்ட்டா இருக்கிறதுனால, நமக்கு வந்து கிச்சன்ல சமைச்சுட்டு இருக்கும்போதே, எந்த ரூம்ல இருந்தாலுமே நமக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வந்து மூக்கு தொலைக்குது. மீன்ஸ் வாசம் வந்து வந்துருது. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து மோஷன்ஸ் ஆஃப் கேஷியஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது. இந்த கேஷியஸ் ஸ்டேட்ல வந்து பார்ட்டிகிள் வந்து ரொம்ப ஸ்பீடாவே மூவ் ஆகுது. நம்ம சொன்ன மாதிரி கிச்சன்ல சமைக்கிற விஷயம் நமக்கு வந்து வெளிய என்டர் ஆகும்போது நமக்கு ஸ்மெல் வந்துருது இல்லையா? ஸோ அதேதான். ஓகே. இந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து ரொம்ப ஹை ஸ்பீட்ல வந்து மூவ் ஆகுது. இதோட மூவ்மெண்ட் வந்து எல்லா இடத்துலயும் ஒரு குறிப்பிட்ட அப்படியே லைனா தான் போகுமா வாசம் அப்படி போகாது இல்லையா? அங்க இங்கன்னு எல்லா பக்கமும் போகுது இல்லையா? அந்த கேஸ் ஆன ஆவி அப்படியே ஃபுல் பறந்து காத்து போற திசையில எல்லாம் போகுது இல்லையா? அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய வால் எல்லா இடத்துலயும் ஹிட் ஆகி அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி வந்து அது பாட்டு போயிட்டே இருக்கான். எந்த ஒரு தடுப்பு சுவருமே இல்லாத மாரி டக்கு டக்கு டக்குன்னு அது பாட்டு வந்து போயிட்டே இருக்கு.
இதோட அளவு, இந்த ஸ்மெல், இந்த சென்ஸ் இது எது வரைக்கும் அந்த கேஸ் எது வரைக்கும் போகும் அப்படின்னா, அந்த வாலோட ஃபோர்ஸ் வந்து நிப்பாட்டுற வரைக்கும், அந்த கண்டெய்னரோட ஃபோர்ஸ் வந்து நிப்பாட்டுற வரைக்கும் தான் இருக்குமாம். இல்லையா? இதே இது கொஞ்சம் கேப்பா இருந்துச்சுன்னா போயிரும். பட் அந்த இடத்துல ஒரு வால் வந்தனால அப்படி தட்டி மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் காத்து எந்த பக்கம் இருக்கோ, எந்த பக்கம் ஸ்பேஸா இருக்கோ அந்த பக்கம் தான் வரும். வாலையும் தாண்டி ஊடுருவி அப்படிலாம் போகாது. கேப் இருந்தா தான் போகும். கேப் இல்லைனா போ முடியாது. ஸோ அதோட ஃபோர்ஸ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம், ஒரு எக்ஸ்டென்ட் எதுன்னு பார்த்தோன்னா, அந்த பெர் யூனிட் ஏரியால இருக்கக்கூடிய அந்த வால்ஸ், அந்த கண்டெய்னர் இதுதான். போதும். நம்ம நெறைய படிச்சிட்டோம்னு நெனைக்கிறேன். மேபி நம்ம செகண்ட் பார்ட்ல வந்து கன்டின்யூ பண்ணலாம். செகண்ட் பார்ட் நான் வந்து அப்லோட் பண்ணதுமே அதோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இப்ப நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. ஷூரா உங்களுக்காக வந்து நான் ரிப்ளை பண்றேன். ஓகே. தேங்க் யூ.